திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 15ஆம் நாள், வாரம் சனிக்கிழமை. நட்சத்திரம் உத்திரம், சந்திராஷ்டமம் சதயம். யோகம் இன்று யோகம் சரியில்லை. நித்திய யோகம் கண்டம். திதி தேய்பிரை பிரதமை. கரணம் கௌலவம். வாரசூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். உங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய முழு திறமையும் அதிக உழைப்பும் இன்று வேண்டி வரும். அதனால் வேலைப்பளு அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகரிப்பதனாலும் அதை குறைப்பதற்காக புதிய வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம். அந்த வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு மனதில் தயக்கமும் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். இந்த எதிர்மறை நிகழ்வுகளால் உங்களுடைய தொழிலை மாற்ற சிந்தனை மேலோங்கும். ஆனால் நீங்கள் புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பணிச்சுமையை குறைத்து உங்கள் மன அழுத்தத்தையும் குறைக்க வாய்ப்பிருக்கிறது. முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் பணவரையமும் காலவரையமும் அதிகம் ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களை அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறிது கவனத்துடன் படிக்க வேண்டியிருக்கிறது. கல்லூரி மாணவர்களின் செயல்பாடு நன்றாகவே இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் தெளிவான திட்டமிடுதலால் அவருடைய பணிச்சுமையை குறைத்து கொள்வார்கள். இருந்தாலும் அலைச்சலும் காலவரையமும் பணவரையங்களையும் சந்திக்க நேரிடும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலை செய்யும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ரிஷபம். உங்களுடைய முயற்சிகள் இன்று செயல் வடிவம் பெற்று நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். சில மாற்றங்கள் நீங்கள் விரும்பியது போலவே நல்ல முடிவுகளை தேடித்தரும். போட்டிகளை சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் சில மன வருத்தங்கள் உண்டாகும். அவர்களை கவனமும் கண்காணிப்பும் செய்ய வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரையில் பேச்சு கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. சகோதரர் ஆதரவு உண்டாகும். தாய் வழி ஆதரவு உண்டாகும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும். செய்த காரியங்கள் மனதில் நினைத்தபடி வெற்றி பெறும். இருந்தாலும் குடும்ப பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மிதுனம். இன்று நீங்கள் பேசுகிற பேச்சு, அதில் இருக்கும் கவர்ச்சி, அதில் இருக்கும் தெளிவு, இது எல்லாம் தான் உங்களுக்கு வெற்றிகரமாக உதவப் போகிறது. அதாவது எண்ணங்களை பேச்சுக்களாகும், பேச்சுகளை செயல் வடிவம் பெறும், செயல் வடிவம் வெற்றியை தரும். எல்லாம் ஒரு கோர்வையாக சங்கிலி தொடர் போல் உங்களுக்கு நீங்கள் நடக்குங்க. அதனால் நீங்கள் பேசியே நீங்கள் எல்லாரையும் ஜெயிச்சிட போகிறீங்க. தெளிவான திட்டங்கள்
அது கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல வழிவகுப்பு வழித்துணையாக இருக்கும். பதவிகள் உங்களை தேடி வரும், பொறுப்புகள் கூடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, உங்களை அனுசரித்து நடப்பார்கள், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருந்தாலும் சில சர்ச்சைகளும் அதனால் சில பதற்றங்களும் உண்டாகலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாகவே செயல்பாடு இருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் மட்டும் படிப்பில் கவனத்தை ஒருமுகப்படுத்தி கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். கணவன் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. எதிலும் கணவன் ஆலோசனையை இப்படி நடக்கும் பொழுது பிரச்சனைகள் குறைய வாய்ப்பிருக்கிறது. கடகம், நீங்கள் செய்யும் முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றி பெறும் நாள். அது செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காகவே இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை செய்வீர்கள். அதில் சில மாற்றங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு, அதாவது ரெகுலராக செஞ்சிட்ருக்கிறத விட சில மாற்றங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். போட்டிகளை தைரியமாக எதிர்கொள்வீர்கள், சவால்களை சமாளிப்பீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும். சலசலப்புகளை சமாளிக்க வேண்டிய நேரம் வரும். சகோதரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் இருவருடைய செயல்பாடுகள், பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவே இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் திட்டமிடுதல் உங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும். திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் பிரமாதமாக அழியும். நீங்கள் இன்று நினைத்த காரியங்களை செய்து முடித்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களும் வேற்றுமொழி பேசுபவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். சிம்மம், தேவையற்ற சிந்தனைகள் கால விரயத்தையும் பண விரயத்தையும் அலைச்சலையும் கொடுக்கும். ஆகவே இன்றைய தேவையில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் செய்து அதை மட்டும் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் முனைப்பாக இருக்க வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு தனவரவு தடையின்றி இருக்கிறதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் தாயின் ஆதரவு இருக்குது, பெரியோர்களின் ஆசி இருக்கிறது. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சர்ச்சைகள் ஏற்படும். அதையெல்லாம் பெரியோரின் ஆலோசனை கேட்டு தவிர்த்து விடலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சில கவனச்சிதறல்கள் உண்டாகும். அவர்கள் ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வேலை செய்யும் இடத்தில் வெற்றிகரமாக செயல்படும். அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு இன்று செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே ஒரு சவாலாகவும் போட்டியாகவுமே இருக்கும். இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். கன்னிராசி, இன்று மனம் ஒரு பதட்டத்திலும் குழப்பத்திலும் இருந்தாலும் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாட்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து அதில் வெற்றியும் வருமானத்தையும் நீங்கள் குவிப்பீர்கள். பெரியோர்கள் அதிகாரிகளின் ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிக்கும். அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்து அவர்களிடம் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தெளிவான திட்டமிடுதல் மூலம் அவர்களுடைய செயல்திறனை வளர்த்து கொள்வார்கள். பெண்களை பொறுத்தவரையில்
வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிக்கும். அதனால் அவர்கள் சொல்படி கேட்டு நடந்தால் உங்களுக்கு பிரச்சனை குறைவாக இருக்கும். தெளிவான திட்டமிடுதல் தேவை. வேலை செய்யும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். குடும்ப பெண்களுக்கு போட்டிகளும் சவால்களும் அதிகம் இருக்கும். துலாம், எதிர்பாராத அலைச்சல்கள், கால விரயங்கள், பண விரயங்கள் போன்றவை ஏற்படும். அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இது அதிகமாகவே இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதேனும் முடிவாகாமல் இருந்தால் அது இப்பெல்லாம் உயிர் பெற்று உங்களை அலைய வைக்கும். நீண்ட நாளாய் பிரிந்திருந்த நபர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரனின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அங்கத்தினருடைய மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரித்தாலும் குடும்பத்தில் சில புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களிடம் வந்து சேரும். மிக மகிழ்ச்சியாகவும் இன்று உணர்ந்து இந்த நாளை கடந்து போவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சில பாடச்சுமைகள் அதிகரிக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு கவனச்சிதறல் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு நண்பர்களாலும் சக ஊழியர்களாலும் நெருக்கடி ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. விருச்சிகம், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். அந்த செல்வாக்கை வைத்து நீங்கள் இன்று காரியங்களை சாதித்து நடத்தி காண்பீர்கள். அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதை வைத்து நல்ல முதலீடுகளில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். ஆகக்கூடி இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றமடையும் நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் குடும்ப அங்கத்தினருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுடைய மதிப்பு மரியாதையும் பெறுவீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். அவர்கள் திட்டமிட்டு செய்யும் செயல்கள் எல்லாம் வெற்றி பெறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் விருப்ப பாடங்களில் அதிக மதிப்பெண் எடுப்பார்கள். கல்லூரி மாணவர்களும் தெளிவான திட்டமிடுதல் மூலம் அவருடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும். பெண்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். கணவன் சொல் கேட்டு நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தனுசு, தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வரும். நீங்கள் செய்யும் செயல்கள் வீண் விமர்சனத்திற்கு பழிக்கும் உள்ளாகும். ஆகவே நீங்கள் இன்று புதிய முயற்சிகளை எதையும் செய்ய வேண்டாம். ரெகுலராக செய்யும் செயல்களை செய்யும்போது இதர் மாதிரி பிரச்சனைகளை சிலவற்றை நீங்கள் தவிர்க்க வழி இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பழைய நினைவுகளை பேசி மலரும் நினைவுகளாக இன்றைய நாள் கடந்து போவீர்கள். பெரியோர்களின் ஆசைகள் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கல்லூரி மாணவர்களுக்கு பாடச்சுமையும் மன அழுத்தமும் உண்டாகும். பெண்களை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். குடும்ப பெண்களானாலும் வேலை செய்யும் பெண்கள் ஆனாலும் அவர்களுக்கு பணிச்சுமை என்று அதிகரிக்கும். கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதன் மூலம் உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும். மகரம், தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள். திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள். காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள். இத்தனை வெற்றிகள் இருக்கும்போது தானாகவே உங்களுடைய செல்வாக்குகள் உயரும். செல்வாக்கு உயர்வதால் புதிய பொறுப்புகள் கூடும். ஆகவே வெற்றியிலும் மனதை ஒருமுகப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டிய நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் தந்தை போன்றவருடைய ஆசிகள் உங்களுக்கு இருக்கிறது. குடும்ப அங்கத்தினர்களுக்காக நீங்கள் சில உழைப்புகளும் சிரமங்களும் செய்ய வேண்டி வரும். குழந்தைகளை விருப்பங்களை நிறைவேற்ற அதிக முயற்சிகளை மேலெடுப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சிகள் தேவைப்படுகிறது. கடின உழைப்பும் தேவைப்படுகிறது.
கல்லூரி மாணவர்கள் விருப்ப பாடங்களில் அதிக மதிப்பெண் எடுப்பார்கள். நினைத்தபடி பாடங்களை படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். குடும்பத்தை பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றி பெறும் நாள், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள், தொழில் செய்யும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நாள். கும்பம், இன்று வேலைப்பளு அதிகரிக்கும். புதிய வித்தைகளை நீங்கள் கற்று அதை சமாளிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் நீங்கள் எடுக்க எல்லா முயற்சிகளும் ஒரு எதிர்ப்பும் ஒரு விமர்சனங்களும் வீண் பழிகளும் உண்டாகும். ஆகவே இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், விமர்சனங்களை காதில் மட்டும் வைத்துக்கொண்டு மனதில் ஏற்றாமல் அல்லது தலைக்கு ஏற்றாமல் புறந்தள்ளி இன்று காரியங்களை செவ்வன செய்து முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அனைவரும் வந்து போவது குடும்பத்தில் ஒரு கலகலப்பை உருவாக்கும். குழந்தைகளை செயல்பாடுகளில் சிறிது கவனமும் கண்காணிப்பும் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பெண்களால் இன்று வருமானம் அதிகம் உண்டு. அவர்கள் நட்பும் நண்பர்களும் சக ஊழியர்களும் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். மீனம், நீங்கள் இன்றைக்கி திட்டமிடுவீங்களோ திட்டமிடாமல் போவீங்களோ தெரியாது. ஆனால் நீங்கள் நினச்சதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, ஆனால் இதெல்லாம் நமக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. அதனால் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும், விருப்பங்கள் நிறைவேறும். இளம் வயதினராக இருந்தால் காதல் மலரும். ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமா என்பது உங்களுடைய சுயஜாதகத்தின் பலனை பொறுத்து. ஏன்னா உங்களுக்கு கேது சும்மா விட மாட்டான். ஏழில் இருந்துட்டு சில பிரச்சனையை தருவோம். குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு அவர்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதனால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சக பெண்கள் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சில சமயங்கள் அக்கம் பக்கத்தினுடைய விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கவும், அவர்களுக்காக பஞ்சாயத்து செய்ய நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அது சில சமயங்கள் பிரச்சனையாக முடியலாம். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாரான. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். அறம் செய்வோம், கர்மத்தின் வலியுரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.